நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை பகுதியில் உள்ள நாகமலை குன்ற பல்லுயிர் பாதுகாப்பு தளமா மாத்திருக்காங்க. அப்படி மாத்துற அளவுக்கு அங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 32.2 ஹெக்டேர் அளவுல இருக்கிற அடர்த்தியான காடு பகுதிகள். அந்த காடுகளுக்கு இடையே கற்களால் அமையப்பட்ட மலை குன்றுகள், நீரோடைகளோட கூடிய சேற்று நிலங்களும் காணப்படுது. இப்படி இருக்கிறதுனாலயே பலதரப்பட்ட உயிரினங்களுக்கு இது வீடாகவும் விளங்குது. இந்த நாகமலை குன்றை மட்டுமே இருப்பிடமா கொண்ட உயிரினங்களுக்கு வீடா இருக்கிறதோட மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து புலம்பெயர்ந்து வர்ற பறவைகளுக்கும் வீடா இது விளங்குது. அப்படி இந்த பகுதிகளில் எத்தனை வகையான இனங்கள் காணப்படுதுங்கிறத பார்க்கலாம். 138 வகையான தாவர இனங்களையும் 118 வகையான பறவை இனங்களையும், இந்த 118 பறவை இனங்கள்ல 30 பறவை இனங்கள் புலம்பெயர்ந்த பறவை இனங்களாகும். 7 பாலூட்டி இனங்கள், 11 ஊர்வன இனங்கள், 5 வகையான ஸ்பைடர்கள், 71 வகையான பூச்சி இனங்கள் இந்த மலை குன்றுல காணப்படுது. ஓரிரு இடங்கள்ல குரங்குகள் காணப்படுறதாகவும் சொல்லப்படுது. நாகமலை குன்றுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 3 வகையான கழுகு இனங்கள் காணப்படுது. அந்த 3 கழுகு இனங்களும் மத்த ஆசிய பகுதிகளை சொந்தமா கொண்டிருந்தாலும் எப்ப அதுங்க வாழ்ற பகுதிகளில் அதிகப்படியான பனிப்பொழிவு தொடங்குதோ அப்ப அந்த பகுதியை விட்டுட்டு நம்ம நாகமலை பகுதிக்கு வர்றதாகவும் சொல்லப்படுது. இந்த மலைக்குன்று பகுதிகளில் சுத்தி பாம்புகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம சிலந்திகள் மற்ற பூச்சி இனங்களோட எண்ணிக்கையும் அங்க அதிகப்படியா காணப்படுறதாகவும் சொல்லப்படுது. இந்த பலதரப்பட்ட உயிரினங்கள் ஒரே இடத்துல இருக்கிறதுனாலே உணவு பஞ்சங்கள் ஏற்படுறதுக்குரிய தேவைகளும் கம்மியா தான் இருக்கும். இவ்வளவு உயிர்களுக்கு வீடா இருக்கக்கூடிய தாவரங்களையும் கொண்டிருக்கிறதுனாலேயே இந்த பகுதியை பல்லுயிர் பாதுகாப்பு தளமா அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி அறிவிக்கிறதுனால என்ன பலன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற தாவரங்களுக்கும் உயிரினங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த மலைக்குன்றை சுத்தி இருக்கிற பகுதிகளும் பாதுகாக்கப்படுது. உணவு சங்கிலியில எந்த பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கிறதுக்காகவும் மற்ற உயிரினங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாம பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த சட்டம் போடப்பட்டதா சொல்லப்படுது. உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு பொண்ணு கட்டுவாங்க. ஆமாங்க ஐயா. என்னது? என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்குற நீ?